வெல்கம் டு ஸ்மார்ட் பே பேமெண்ட் எவரி ஒன். ஸ்மார்ட் பே அப்படிங்கிறது ஸ்மார்ட் பேமெண்ட் எவரி ஒன் சிஸ்டம் அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்டு, ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம மொபைல் மூலிமா நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட லைஃப் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட அப்டேட் நம்ம இந்த சேனலில் அப்கிரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸ்மார்ட் பேனா என்ன? ஸ்மார்ட் பே அப்படிங்கிறது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா மக்களோட லைஃப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை பற்றி தான் இந்த ப்ராஜெக்ட். ஒரு அப்ளிகேஷனை மக்கள் பயன்படுத்துவது மூலிமா எப்படி முதலாளிகள் அதிகமாக லாபம் அடைகிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அவங்க பார்த்திங்கனாக்கா ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலிமா மக்களுக்கு ரெஃபரல் பண்ணி அதை யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணுறது மூலிமா மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, பெருசாக எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமேசானாக இருக்கட்டும். அமேசான் ஸ்டார்டிங்கில் ஒரு 10க்கு 10 ரூமில் தான் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத்துங்கிறது கோடி கணக்கில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா அவரோட வருமானமும் பார்த்திங்கனாக்கா அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ நீங்கள் அதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் ஒரு டிஸ்கவுண்ட்டு தான் கிடைக்கிது, சம் பர்சன்டேஜ். அந்த அப்ளிகேஷனை யூஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணும்போது அவருக்கு ஒரு ப்ராஃபிட்டாக அமையுது ஓனருக்கு. ஸோ மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னாக்கா எதுவுமே இல்லை. அதில் லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா மணி ட்ரான்ஸ்ஃபர் வேலெட்டு அப்படின்னாக்கா வேர்ல்டு லெவலாக இருக்கட்டும், ஸோ இந்திய லெவல்லையும் பார்த்திங்கனாக்கா இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்ங்கிறது தான் பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் டாப் 3ல் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரீசார்ஜ் பண்ணால் கூட ₹1 அந்த அப்ளிகேஷனை உருவாக்குன ஓனருக்கு போகுது அப்படின்னாக்கா 1 கோடி மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா மாதத்துக்கு ₹1 கோடி அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போ மாதம் 13 டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். 28 டேஸ் அப்படின்னு கால்குலேஷனில் ரீசார்ஜ் இருக்கிறதுனால அப்போ அவரோட லாபம் பார்த்திங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு 13 கோடி இன்கம் கிடைக்கிது. ஸோ அதனால தான் அவங்க பணக்காரனாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு ₹100 கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக அந்த அப்ளிகேஷனை நம்ம ஃப்ரெண்டுக்கு ரெஃபரல் பண்ணுவோம். ஸோ அதே மணி ட்ரான்ஸ்ஃபரு அந்த கூகுள் பே, ஜிபே பண்ணுறது மூலியமாகவும் இப்போ எக்ஸாம்பிள் கமிஷன் பேஸில் இப்போ ஒரு ₹1,00,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு ₹100 அவருக்கு இன்கமாக கிடைக்கிது அப்படின்னாக்கா 1,00,000 பேர் பண்ணும்போது அவரோட இன்கம் க்ரோர் கணக்கில் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்ஸு. ஸோ நம்மளை வச்சு அவங்க பல கோடிகள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் ஸ்மார்ட் பே மக்களுக்கு செய்ய போகிறாங்க. ஸ்மார்ட் பே இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு ஓனர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை மக்கள் வேர்ல்டு வைடு எங்கேருந்து வேணுமாலும் பயன்படுத்திக்க முடியும். இது பார்த்திங்கன்னா மக்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஹை செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது பிளாக் செயின் பிளாட்ஃபாரத்தில் ரன்னாக இருக்குது. இது பினான்ஸோட Web20 அப்படிங்கிற
பிளாக் செயினில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது அதிகமான வருமானத்தை இந்த ஸ்மார்ட் பே வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குது. இந்த சிஸ்டத்து மூலியமாக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பவே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இதில் இன்கம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறதுனால தான் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் மக்களுக்கான ஒரு மிஷன் வச்சுருக்காங்க. என்ன ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற வகையில் பார்த்திங்கனாக்கா ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய இன்கம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே நம்ம ஒரு ஜாப்புக்கு போனோம்னாக்கா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு 1500 தான் கிடைக்கும். இதை வச்சு நம்மளோட லைஃப்பை வந்து க்ரோத் பண்ணவே முடியாது. அதுவும் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்மார்ட் பே வந்து மிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஹை இன்கம்மாக இருக்கணும். உங்களால் எவ்வளோ ஃபர் டேவுக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும்? ஜஸ்ட்டு ரூ. 1000, ரூ. 2000, ரூ. 3000, ரூ. 5000, ரூ. 10,000 கூட ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட்டாக டெக்னாலஜியை பயன்படுத்துறது மூலியமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் பே மூலியமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்த்திங்கனாக்கா நம்ம ரெடியூஸ் பவரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போர் பீப்புளாக இருக்க எப்படின்னா அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மக்களை கூட பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி லோனு இஎம்ஐ நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அவங்களோட அதிலேருந்து மீள முடியாமல் இருக்கும். ஏன்னா அவங்களோட வருமானம் பத்தாமல் இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷனும் பார்த்திங்கனாக்கா இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம பயன்படுத்தி ரெஃபரல் பண்ணுறது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இவங்க சோசியல் டெவலப்மெண்ட்டு பண்ணுறாங்க. இப்போ சோசியல் டெவலப்மெண்ட்டுனாக்கா இப்போ ஒரு ஜாப்புக்கு போகிறோம், ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் ஜாப்புக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் இதில் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுற நோக்கத்தில் இதில் வேர்ல்டு வைடு யார் வேணுமாலும் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சோசியல் டெவலப்மெண்ட்டாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களோட விஷன் ஹை விஷனாக இருக்குது. மக்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டத்தில் வந்து பெரிய லெவல் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சியான சிஸ்டம், செக்யூர் அண்டு யூசர் ஃப்ரெண்ட்லி, இன்கம் வந்து ஹை இன்கம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ யூஎஸ்டிடி அக்செப்டு ஆல் கண்ட்ரியிலருந்தும் பார்த்திங்கனாக்கா நீங்கள் வித்ட்ரால் அண்டு டெபாசிட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த நாட்டில் இருந்து வேணுமாலும் இதை பயன்படுத்திக்க முடியும். இந்த யூஎஸ்டி டாலர்ஸை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் நீங்கள் டாலரில் ஏர்ன் பண்ணுறதுக்கு சிம்பிளான 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் $35 வந்து கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். ஐஎன்ஆரில் வந்து பார்த்திங்கனாக்கா $3150 வரும். ஸோ செகண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 4 ரெஃபரல்ஸ் வந்து டைரெக்டில் கொடுக்கணும். இந்த 2 விதமான சிம்பிள் கண்டிஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் மூலிமா நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வந்து ஸ்மார்ட் பே டிஜிட்டல் வேலெட்டாக வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாக நிறையா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கம்மிங் ஜூனில். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தோட இன்கம் டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெஃபரல், செகண்டு வந்து லெவல் 13 லெவலுக்கு இன்கம் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் உங்களோட டீம் எந்த அளவுக்கு டவுன்லைன்ஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கும். அவார்ட்ஸ் மற்றும் ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது. இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட இதில் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா இதில் இன்கம் டைப்ஸ் நிறையவே இருக்குது. ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்த்திங்கனாக்கா டைரக்ட் ஸ்பான்சருக்கு 50% கொடுக்குறாங்க. 50%ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம்னு சொல்லலாம். டைரக்ட் ஸ்பான்சர் ஒருத்தர் கொடுத்தாலே 17 USDT கிடைக்கிது. ஸோ இந்திய ரூபாயில் 1500 சில்லரை கிடைக்கிது. ஒரு டாலர் வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு $90 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டெய்லி வந்து ஒரு 10 டைரக்ட் ஸ்பான்சர் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபர் டேவுக்கே உங்களால் வந்து 15,000 ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிக்க முடியும். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 13 லெவலுக்கான லெவல் இன்கம் சொல்லியிருந்தோம். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைரக்ட்டு கொடுக்கல
ஃபஸ்ட்டு 1, 2, 3க்கு 4 வரைக்கும் வந்து $6. டைரக்ட் வந்து செகண்டு கொடுக்கையில 5, 6, 7க்கு $6. தேர்டு டைரக்ட் கொடுக்கையில 8, 9, 10க்கும் $6 கிடச்சிருது. அதே நம்ம 4வது ரெஃபரல் கொடுக்கும்போது பாருங்கள், டைரக்ட் ஃபண்ட்ஸருக்கு 50%, நம்ம 11வது லெவலுக்கு $3, 12வதுக்கு $2, 13வது லெவலுக்கு $2 கிடச்சிருது. ஸோ இதே சர்க்கிள்ஸில் தான் உங்களுக்கு டாலர்ஸ் வந்து இன்கம்மாக கிடைக்கும் லெவலில். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் பர்ஃபார்மன்ஸ் இன்கம்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லைனில் மெம்பர் சைன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி டிஸ்ட்ரிபியூஷன் இன்கம்ஸ் வந்து டீமை பில்டு பண்ணுறதுக்காக அந்த டீம் லீடருக்கு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் வந்து டொமஸ்டிக் டூர் வந்து கொடைக்கானல், ஊட்டி, கொல்லிமலை, ஏற்காடு. நேஷ்னல் டூர் பார்த்திங்கனாக்கா கேரளா, கோவா, அந்தமான். இன்டர்நேஷ்னல் டூர் வந்து தாய்லாந்து, மலேசியா, துபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அச்சீவ்மெண்ட் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கனாக்கா டூர் பேக்கு வின்னிங் பண்ண முடியும். இப்போ டொமஸ்டிக் டூர் வந்து டைரக்ட் ஸ்பான்சர் 20 பேர் கொடுத்தீங்க அப்படின்னாக்க வின்னிங் பண்ண முடியும். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் டெபாசிட் அண்டு வித்ட்ரால் பார்த்திங்கன்னா பினான்ஸோட வெப்20 அட்ரஸில் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் மூலியமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சில். இந்த டாலர்ஸை வச்சு நீங்கள் ரியல் ட்ரேட் கூட பினான்ஸோட எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னலில் ஏர்ன் பண்ணக்கூடிய டாலர்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா வேலெட்டு, ட்ரஸ்ட்டு வேலெட்டு, எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஜாயினிங் பேக்கேஜ் வந்து $35 ஓகேங்களா. டெபாசிட் வித்ட்ரால் பார்த்திங்கன்னா பினான்ஸோட வெப்20 அட்ரஸ் மூலிமா 24/7 வந்து நீங்கள் வித்ட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 4 பீப்புளை வந்து நம்ம ரெஃபரல் பண்ணும் போது நம்மளோட டவுன்லைன்ஸும் வந்து 4 பீப்புள் ரெஃபரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 ரெஃபரல்ஸ் கொடுக்கும்போது $35 கிடைக்கிது. அது வந்து இந்திய ரூபாயில் வந்து $3150 கிடைக்கிது. அதே 2வது லெவலுக்கு வந்து 16 பேர் வரும்போது $96 கிடைக்கிது. அதில் இந்திய ரூபாயில் வந்து $8640. 3வது லெவலில் வந்து 64 பேர் வரும்போது $384 கிடைக்கிது. இந்திய ரூபாயில் வந்து $34,560 கிடைக்கிது. 4வது லெவல் டைரக்ட் எப்படின்னா லெவல் இன்கமில் 256 பேர் வரும்போது நமக்கு $1536 கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்திய ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து $13,824 கிடைக்கிது. 5வது லெவலுக்கு 1024 பேர் வரும்போது $6144 கிடைக்கிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா $5,52,960 கிடைக்கிது. ஸோ 6வது லெவலுக்கு பார்த்திங்கன்னா 4096 பேர் வரும்போது நமக்கு டாலரே வந்து பார்த்திங்கன்னா $16,384 கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து $14,74,560 நம்ம இந்திய அமௌண்ட்டில் கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு 4 ரெஃபரலில் வந்து மல்டிபிள் பண்ணாலே இந்த இன்கம்ஸ் கிடைக்கிது. அதே டைரெக்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா 13 லெவலுக்கு நீங்கள் வரும்போது உங்களோட இன்கம் வந்து ஹியூஜாக க்ரோர் கணக்கில் போகும். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த சிஸ்டம் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா ஒர்க்கிங் ரெஃபரல் சிஸ்டமாகவே வந்து இதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குது ஸ்மார்ட் பே இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஏன்னா இந்த ரெஃபரல்ஸ் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களோட லைஃபவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து வெறும் 4 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி உள்ள ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். யாரை வேணுமாலும் நீங்கள் ரெஃபரல் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீப்புள்ஸ் மட்டும் ரெஃபரல் பண்ணாலே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிது நமக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மார்ட் பேவை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.